ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வரலட்சுமி நோன்பு வந்தது இல்லையா? ஆடி மாதத்தோட 4வது வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நோன்பு, அதுக்கப்புறம் பௌர்ணமி பூஜை, அதாவது ஆடி மாதத்தோட பௌர்ணமியும் சேர்ந்து வந்ததுனால அன்றைக்கி வந்து ரொம்ப 3 விசேஷமாக கூட ஆடி மாதத்தோட வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் வரலட்சுமி நோன்பு, அதுக்கப்புறம் பௌர்ணமி அப்படின்னு 3 விசேஷமும் சேர்ந்து வந்த ஒரு நாளாக அந்த நாள் வந்து இருந்தது. அன்றைக்கி வந்து காலையில் எங்கள் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை பூஜையோடு சேர்த்து நம்ம ஈவினிங் வந்து பௌர்ணமி பூஜை செய்ய போகிறோன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, காலையில் எப்பவும் போல் நார்மலாக வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிற மாதிரி அம்பாளுக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு நம்ம வந்து பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை அப்பம் தான் செஞ்சிட்ருந்தேன். அது குழி பணியார சட்டியில் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் நெய்வேத்தியத்துக்கு செஞ்சுட்டேன் அம்பாளுக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம கொழுக்கட்டை செஞ்சிட்டோம், அப்புறம் சக்கரை பொங்கல் செஞ்சிட்டோம், பாயாசம் செஞ்சிட்டோம். சரி, இது ஒன்று நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு சிம்பிளாக காலையில் வந்து மாவிளக்கு கூட போடலை, குத்து விளக்கு ஏற்றி நான் வந்து வெள்ளிக்கிழமை பூஜையாக செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் வரலட்சுமி நோன்புன்னு நான் எதுவும் தனியாக செய்யலை. எப்பவும் போல் நான் வெள்ளிக்கிழமை பூஜையில் செய்கிற நெய்வேத்தியமாக வச்சு அன்றைக்கி வரலட்சுமி நோன்பும் நினச்சி நான் பூஜை செஞ்சுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இன்னும் நான் வரலட்சுமி நோன்பு வந்து எடுத்து செய்யலை. ஆனால் அந்த கேதார் விரதம் சொல்லுவாங்கள்ல, நம்ம தீபாவளி ஒட்டி வரும்ல அமாவாசை, அந்த அமாவாசையில் நான் அந்த நோன்பு வந்து எங்கள் வீட்டில் இருக்குது, அதை எடுப்போம் நாங்கள். அதனால் நாங்கள் வந்து வரலட்சுமி நோன்பு வந்து செய்ய மாட்டோம். இன்னும் எனக்கு வரல. அது என்றைக்கு அம்பாள் வந்து நீ கண்டிப்பாக செய்யுமா அப்படின்னு உத்தரவு வருதோ அன்றைக்கி எனக்கே தோணுச்சுன்னா எப்படியாவது அடித்து பிடிச்சி நான் கண்டிப்பாக வரலட்சுமி நோன்பு எடுத்துடுவேன். அதுக்கு இன்னும் நேரம் வரலன்னு நினைக்கிறேன். போன வாட்டி கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சேன். இந்த வாட்டி வந்து நார்மல் பூஜை தான் காலையில் நடந்தது. ஏன்னா எனக்கு ஈவினிங் வந்து நிறைய பிரசாதங்கள் செஞ்சு சத்யநாராயண பூஜை வந்து நான் செய்ய வேண்டியது இருந்தது. அதனால் காலையில் ரொம்ப 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 நிறைய ஸ்டெப் எடுத்து நான் நிறைய செய்யலை. எப்பவும் போல் குத்து விளக்கு பூஜை, ஒரு நெய்வேத்தியம், மாவிளக்கு கூட நான் போடல அன்றைக்கி. சரி, நம்ம ஈவினிங் வந்து பௌர்ணமி தோறும் நம்ம ஒரு மாவிளக்கு ஏற்றணும்னாக்கா நம்ம குலதெய்வம் நம்ம கூடவே இருந்து அந்த பூஜையோட பலன் முழுசாக நமக்கு வாங்கி தருவாங்கன்றது நம்பிக்கை. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, ஈவினிங் தான் வந்து மாவிளக்குமே நான் போட்டேன். பாருங்கள், மாவிளக்கு நான் வந்து ஈவினிங் தான் போட்டேன். அதாவது பௌர்ணமி பூஜையோடு சேர்த்து நான் போட்டுட்டேன். இந்த பௌர்ணமி பூஜை வந்து ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நான் எடுத்த விஷயம் எல்லாமே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். போன மாதம் பௌர்ணமி பூஜையில் எடுத்த வீடியோ ஒரு 4 நிமிஷமோ 5 நிமிஷமோ போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த பூஜையில் என்ன சொல்ல வரேன்னா, சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பௌர்ணமி பூஜை சத்யநாராயண பூஜை செய்ய ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அது வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும், நாம் எடுத்துட்டோம்னாக்கா அடுத்தடுத்த சந்ததியினர் வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், அந்த பூஜையை வந்து விடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நமக்கு வேணும்னா நாம் தான் பூஜை செஞ்சு நம்ம கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கணும்.